and welcome to Easy Spoken English Kanchi. So, நம்ம last series of videosல models உடைய detailed structures பார்த்தோம். இந்த series of videosல அந்த models யூஸ் பண்ணி long sentences frame பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்த்த மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா could. ஸோ இந்த வீடியோவில் couldோட எல்லா பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் அவளுக்கு பாடம் எடுக்க முடியும், ஆனால் நான் கேட்குற பணத்தை அவள் கொடுக்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான். ஓகே, ஸோ என்னால் ஒரு விஷயத்த செய்ய முடியும், என்னால் பாசிபிளாக ஒரு விஷயத்த செய்ய முடியும், ஆனால் இந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை எப்படி சொல்லலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னால் அவளுக்கு பாடம் எடுக்க முடியும், இதுலேருந்தே சொல்லலாம். குட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், ஐ குட் டீச் ஹர், ஐ குட் டீச் ஹர், என்னால் அவளுக்கு பாடம் எடுக்க முடியும். கரெக்ட். ஸோ ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, இந்த விஷயத்தை ஃப்யூச்சரில் என்னால் செய்ய முடியும், திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் ஐ குட் டீச் ஹர்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், ஆனால் நான் கேட்குற பணத்தை அவள் கொடுக்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான். ஸோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்லி இஃப் யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே ஆனா அப்படின்னு இன்னொரு கன்ஜங்ஷனும் இருக்குது. ஸோ எப்படி சொல்லலாம், பட் ஒன்லி இஃப், ஓகே, பட் ஒன்லி இஃப் ஷீ அக்ரீஸ் டு பே மீ வாட் எவர் ஐ ஆஸ்க். ஓகே, அவள் ஒத்துக்கிட்டா, என்ன ஒத்துக்கிட்டான்னா நான் கேட்குற பணத்தை கொடுக்குறது. ஸோ ஷீ அக்ரீஸ் டு பே மீ வாட் எவர் ஐ ஆஸ்க். ஓகே, I could teach her, but only if she agrees to pay me whatever I ask. Okay, the next one. So could be யூஸ் பண்ணி அடுத்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அவள் கோட் பண்ணதை விட அவளுடைய வீடு அதிகமான விலைக்கு விற்கப்படும்னு அவள் நம்புகிறா. ஸோ இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோன்னா, could be V3 இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே எதில் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். அவள் கோட் பண்ணதை விட அவளுடைய வீடு அதிகமான விலைக்கு விற்கப்படும், ஓகே, விற்கப்படலாம் அப்படின்னு அவள் நம்புகிறா. ஸோ அவள் ஒரு விஷயத்த நம்புகிறா. என்ன விஷயம் அது, அவளுடைய வீடு அதிகமான விலைக்கு, எதை விட அதிகமான விலைக்கு அப்படின்றத அடுத்தது சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, அவள் நம்புகிறா, ஷி பிலீவ்ஸ், என்ன நம்புகிறான்னா அவளுடைய வீடு விற்கப்படும். தட் ஹர் ஹவுஸ் குட் பி சோல்ட், குட் பி சோல்ட், அதாவது ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை நம்ம பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கோம். குட் பி சோல்ட் எவ்வளோக்கு விற்கப்படும், அவள் கோட் பண்ணதை விட அதிகமான விலைக்கு. கரெக்டாக, குட் பி சோல்டு ஃபார் திஸ் மெனி ருபீஸ் அப்படின்னு போடலாம். பட் இங்கே நம்ம இதை விட அதிகமானு சொல்லியிருக்கனால ஃபார் மோர் தென் வாட் ஷீ ஹேஸ் கோட்டட். ஹர் ஹவுஸ் குட் பி சோல்டு ஃபார் மோர் தென் வாட் ஷீ ஹேஸ் கோட்டட், அவள் கோட் பண்ணதை விட அதிகமான விலைக்கு விற்கப்படலாம் என்று அவள் நம்புகிறா. ஷி பிலீவ்ஸ், ஓகே, ஷி பிலீவ்ஸ் தட் ஹர் ஹவுஸ் குட் பி சோல்டு ஃபார் மோர் தென் வாட் ஷீ ஹேஸ் கோட்டட். ஆல்ரைட், ஸோ இதில் ஷி பிலீவ்ஸ் அப்படின்றது மெயின் கிளாஸ், அடுத்து இருக்கிறது நவுன் கிளாஸ், தட் her house could be sold for more than what she has quoted. Alright, the next sentence. So next could be யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். பட் could be without an action verb. could be ஃபாலோ பண்ணி ஒரு adjective ஒரு adverb வர மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அவன் நல்லா படித்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணான்னா அவன் ஒரு வெற்றிகரமான பர்சனாக இருப்பான், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவன் இந்த விஷயத்த பண்ணானா, ஒரு விஷயம் நடந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ இந்த விஷயத்த அவன் பண்ணானா அவன் இப்படி இருப்பான், ஓகே, இந்த விஷயத்த பண்ணணும், அப்போ தான் இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஹி குட் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எப்படி சொல்லலாம், இஃப் யூஸ் பண்ணி சொல்லலாம் இல்லையா. எப்படி சொல்லலாம், அவன் நல்லா படித்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணான்னா. இஃப் ஹீ ஸ்டடீஸ் ஹார்ட், practices regularly and maintains a positive attitude, okay, maintains a positive attitude, he could be a successful person one day or someday. Okay, ஒரு நாள் அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பான், சரியா. ஸோ இஃப் ஹீ டஸ் திஸ் he could be this. ஸோ இஃப் ஹீ டஸ் திஸில் 3 திங்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டடீஸ் ஹார்ட், ப்ராக்டிசஸ் ரெகுலர்லி, மெயின்டைன்ஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, அது சிம்பிள் தான், அது எல்லாமே ஒரே கிளாஸ் தான், இஃப் கிளாஸ் தான். அடுத்து இருக்கிறது மெயின் கிளாஸ், ஹீ குட் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர், என்ன சென்டென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இந்த வேலைக்கான சரியான தகுதி அவளுக்கு இருந்திருக்கும், ஆனால் அவங்க அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ குட்ல என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இதுக்கு ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ பொசிஷன் பற்றி தான் இந்த சென்டென்ஸில் பேசுகிறோம். அவளுக்கு இருந்திருக்கும், ஸ்கில்ஸ், சரியான ஸ்கில்ஸ், ரைட் ஸ்கில்ஸ் அவளுக்கு இருந்திருக்கும், கரெக்டாக. ஆனால் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம் இந்த இடத்துல, பாஸ்ட் பாசிபிள் பொசிஷன் தட் ஒன் பர்சன் குட் ஹவ் ஹேட்.
ஸோ could have had யூஸ் பண்ணி தான் இதை ஃப்ரேம் பண்ண போகிறோம். She could have had the right skills for this job. இந்த வேலைக்கான சரியான தகுதி அவளுக்கு இருந்திருக்கலாம் இல்லை இருந்திருக்கும். ஓகே, ஸோ could have had அப்படின்னா இல்லை could யூஸ் பண்ணி எந்த சென்டென்ஸ்னாலும் லாம் அப்படின்னு தான் வரணுமா? அப்படி கிடையாதுங்க. தமிழ் சவுண்டில் நம்ம மாற்றி பேசுவோம். இருந்திருக்கும், இருந்திருக்கலாம் அப்படின்லாம் நம்ம மாற்றி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஷீ could have had the right skills for this job. ஆனால் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் they rejected her. சரிங்களா? ஸோ இது பேசிக்லி லாங் சென்டென்ஸ், ஒரே சென்டென்ஸ் அப்படியே பெருசாக லாங்காக ஃப்ரேம் பண்ணுறதை விட ஆக்சுவலி நம்ம இந்த could have had, இந்த could யூஸ் பண்ணி வர ஸ்ட்ரக்சர்ஸை கான்டெக்ஸ்டோடு படிக்கிறோன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவளுக்கு நிறைய தகுதி இருந்திருக்கும். இதை தான் நம்ம could ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். பட் ஒரு கான்டெக்ஸ்டோட பட் they rejected her அப்படின்றதோட சேர்த்து படிக்கும்போது இன்னும் நல்லா அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த லெசன். ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அடுத்து என்ன சென்டென்ஸ்ன்றதை பார்ப்போம். நீ ஒழுங்காக நடந்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக நடந்திருந்தா நீ லீடராக இருந்திருப்ப. ஸோ நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணியிருந்தா நீ லீடராக இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இருந்திருப்ப, இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கலாம், கிடைச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஆனால் நீ ஒழுங்காக நடந்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக நடந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நீ லீடராக இருந்திருப்ப இதை சொல்லலாம். யூ குட் ஹவ் பின் த லீடர். ஸோ நீ லீடராக இருந்திருப்ப, பாஸ்ட்டில் உனக்கு அந்த சான்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் யூ குட் ஹாவ் பின் அப்படின்னு சொல்கிறோம். யூ குட் ஹவ் பின் த லீடர். ஓகே, எப்போ? நீ ஒழுங்காக நடந்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக நடந்திருந்தா, பாஸ்ட்டில் இந்த விஷயம் நடந்திருந்தா. ஸோ இதை சொல்கிறதுக்கு இஃப் கண்டிஷனலில் தேர்ட் கண்டிஷனல் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இஃப்பில் ஹேட் V3 இருக்கணும். மெயின் கிளாஸில் குட் ஹவ் வுட் ஹவ் V3 இருக்கணும். ஸோ இந்த இடத்துல குட் ஹவ் V3 நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டாக? ஸோ பாருங்கள், இஃப் யூ ஹேட் பிஹேவ்ட் வெல், நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணியிருந்தா. எந்த நேரத்தில்ன்றதையும் சொல்லியிருக்கோம் இல்லையா? நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணியிருந்தா. ரைட்? ஸோ இஃப் யூ ஹேட் பிஹேவ்ட் வெல் அட் த டைம்ஸ் வென் யூ வர் சப்போஸ்டு டு. ஒழுங்காக நடந்திருக்க வேண்டிய நேரத்தில் at the times when you were supposed to. If you had behaved well at the times, நேரத்தில் ஒழுங்காக நடந்திருந்தா. எந்த நேரம்னு சொல்லி டைமை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. when you were supposed to or when you were needed to அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸில் you could have been the leader is the main clause. that is a result clause மாதிரி பாஸ்ட் பாசிபிலிட்டியை பற்றி பேசுகிறோம். அதனால் இஃப்பில் தேர்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். if you had behaved well at the times when you were supposed to. இது if clause, தேர்ட் கண்டிஷனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் த சென்டென்சஸ். அவனை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவனுக்கு தேவையான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இல்லை. ஓகே, அவனை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். ஸோ யார் இங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் வர ஆக்ஷன் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேசிவ் வாய்ஸில் சொல்லலாம். ஹீ குட் ஹவ் பின் ப்ரொமோட்டட். ஹீ குட் ஹவ் பின் ப்ரொமோட்டட். பட் என்ன சொல்கிறோம்? அவனுக்கு தேவையான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இல்லை. ஹீ லேக்ட் the necessary leadership skills. இல்லைனா he didn't have the necessary leadership skills அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ he could have been promoted. இது வந்து பாஸ்ட் பாசிபிலிட்டியை பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கோம். could have been V3 ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து நம்மளை மீட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருக்கலாம். ஃப்யூச்சர் பாசிபிள் நெசசிட்டி, அதாவது எதிர்காலத்தில் இந்த அவசியம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம். கரெக்டாக? ஸோ we could have to wait for hours. we could have to. ஸோ நான் could have to இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த லெசனில் சொல்லியிருப்பேன். could have toன்றது இட்ஸ் நாட் வெரி காமன். could have to ப்ளஸ் verb. இந்த could have toக்கு பதிலாக might have to தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் இது could யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? Alright, we could have to wait for hours before we board of flight. Before we board of flight. Flight ஏறதுக்கு முன்னாடி. கரெக்டாக? அதனால before we board of flight. ஏன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து நம்மளை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? Because all our team members have to come and meet up with us. அதனால நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதில் மெயின் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா we could have to wait for hours. எதுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு adverb clauseல பிஃபோர் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். பிஃபோர் வி போர்ட் ஆஃப் ஃப்ளைட். ஏன்னா ரீசன் சொல்லியிருக்கோம், அதுவும் ஒரு adverb clause தான். பிகாஸ் ஆல் our team members have to come and meet up with us. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான சென்டென்சஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்துருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் வரும்னு யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணலாம்.
என்னால அவளுக்கு பணம் குடுக்க முடியும். ஆனா, அவ வேலைய சரியா முடிக்காததுனால எனக்கு குடுக்க விருப்பம் இல்ல. ஓகே. அடுத்தது, அவளுக்கு சரியா யாராவது வழிகாட்டியிருந்தா, அவளுக்கு ஒரு நல்ல கரியர் இருந்திருக்கும். 3rd ஒன், இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா, இது மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கும். லாஸ்ட் ஒன், நமக்கு வேண்டிய எல்லா தகுதியும் இவன்கிட்ட இருக்கிறதுனால, இவன் இந்த வேலைக்கு தகுதியான பெர்சனா இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த 4 கொஸ்டின்லேயும் நம்ம பார்த்த அந்த குட்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். Thank you so much for watching this video to the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.